ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெசிபியாக திணையை வச்சு சூப்பராக ஒரு பொங்கலும், அதுக்கு நல்ல ஒரு சூப்பரான சாம்பார், அது கூடவே மெதுவடை செய்ய போகிறோம், உளுந்து வடை. இந்த ஒரு சூப்பரான காம்போ பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பொங்கல், வடை இது எல்லாத்துக்கும் ஊற வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பொங்கலுக்காக இன்றைக்கி திணை பொங்கல் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு திணை எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கிறேன். பாசிப்பயிறு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பாசிப்பயிறு தான். அப்போ அந்த வறுத்து வச்சுருக்க பாசிப்பயிரை இது கூட சேர்த்துக்கிறேன். பாசிப்பயிரும் தினையும் சேர்த்து மொத்தமாக 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். தினை எப்போவுமே ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லாவே வெந்து வரும். சிறுதானியங்களையும் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு தான் சாப்பிடணும். நார்மலாகவே சிறுதானியங்களை ஒரு 4லேருந்து 6 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது நம்ம இதை ஊற வச்சு சமைக்கணும். நான் இந்த தினையும் பாசிப்பயிரும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ மார்னிங் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது ஊறிட்டுருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வடைக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட் சின்னதாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன். எப்போது நம்ம உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா வடை கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்துக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போதுமானதாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கழுவிட்டு இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம வடைக்காக உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு 1 மணி நேரம் வடைக்காக உளுந்து ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப நேரம் உளுந்து ஊற வச்சிட்டோம்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 1 மணி நேரம் போதுமானதாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து அரிசியெல்லாம் ஊறிடுச்சுங்க. இப்போ கிரைண்டர் கழுவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஊற வச்ச பச்சை அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பச்சரிசியை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம உளுந்தை அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அரிசியை தான் அரைச்சிக்கணும். இது எதுக்காகனா அரிசியை நம்ம தனியாக அரைக்கும் போது தான் அது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். நம்ம உளுந்தோடு சேர்க்கும்போது சம்டைம்ஸ் அது அரைப்படாமல் அப்படியே இருக்கும். ஸோ வடை செய்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான். அதே சமயம் அரிசியும் ரொம்ப நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொரப்பாக இருக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இந்த அரிசியை ஓட விட்டுட்டு நல்லா நைஸான பிறகு அடுத்ததாக நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை அரைச்சிக்கணும். தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது. வடைக்கு எப்போவுமே மாவு அரைக்கும் போது நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உளுந்து மாவு கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலே வடை இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், உளுந்து மாவு நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ ஒரு ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்படி கவுத்தி காமிச்சோம்னா அந்த மாவு கீழே விழாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல், அதாவது தண்ணி நிறைய ஊற்றாமல் லேசாக தெளித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வடை நல்லா புசு புசுன்னும் கிடைக்கும். அதே சமயம் கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயும் இழுக்காமல் கிடைக்கும் நமக்கு. இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வடை போடுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல்
மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகை வந்து 1, 2 நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அப்படியே கூட நம்ம மிளகை வந்து முழுசாக கூட இதை சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மிளகை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நான் அதை 1, 2 அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ தட்டி வச்சுருக்க மிளகை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு 1, 2 நம்ம இந்த மிளகை தட்டி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம மிளகு வடை தான் செய்ய போகிறோம். அதனால் நான் மிளகு மட்டும் 1, 2 தட்டி சேர்த்துக்கிறேன். வேணும்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே இது கூட சேர்த்தும் நம்ம வடையாக செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வடை போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த எண்ணெய் அப்படியே காயட்டும். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வடையை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச வடை மாவு எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுக்கும்போது அழகாக கையில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? நல்லா உருண்டையாக நமக்கு வந்து இந்த பந்து போல் உருட்டுற மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம மாவு நல்லா திக்காக வந்து ஆட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையால் எடுத்து உருண்டையாக பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம் அழகாக. இப்போ இதை அப்படியே காஞ்ச எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையால் உருட்டினோம்னா அழகாக அந்த பந்து மாதிரி வரும் மாவு. அதுதான் நம்ம கரெக்டான அளவில் மாவு அரைச்சி எடுத்துருக்கோன்னு அர்த்தம். நம்ம மிக்சிலெலாம் அரைச்சோம்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து மாவு நிறைய கிடைக்காது. பாருங்கள், கரண்டியால் கவுத்து போட்டு காமிக்கிறேன். அது கொஞ்சம் கூட கீழே வந்து விழவே இல்லை. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது மாவு. இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மாவும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது இல்லையா? நம்ம வந்து கொஞ்சம் வந்து சிரமப்படாமல் நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல கிறிஸ்பியான வடை வந்து கிடைக்கும். அதே சமயம் நிறைய மாவும் கிடைக்கும் உளுந்துலேருந்து. இப்போ இந்த மாதிரி கையில் தட்டியும் நம்ம வந்து வடையை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கையில் இந்த மாதிரி தட்டியும் நம்ம அழகாக வடை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த வடையை ஒவ்வொன்றா நம்ம காஞ்சிட்ருக்க எண்ணெய் காஞ்சிச்சா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை மாவு சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியான பிறகு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு ஈவனாக வெந்த பிறகு நம்ம இதை வெளியே எடுக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகும்போது நம்ம இந்த வடையை வெளியே எடுத்துடலாம். உளுந்த வடை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சட்டுன்னு வெந்துடும். பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்டோடனே அதே மாதிரி மேலே எழும்பி வரணும். இதுவுமே கரெக்டான அளவில் நம்ம மாவு அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ வடை சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், வடை நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகும்போது இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வடை தட்டி போட்டிருக்கேன். நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கும் இல்லையா, பெரிய சைஸில் வடை, அந்த மாதிரி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டு வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம பொங்கல் செய்ய போகிறோம், திணை பொங்கல். பாருங்கள், நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த திணையும் பாசி பயிரும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை. அதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு திணைக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். 4 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 3 டம்ளர் தண்ணி கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி, பால் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க திணையும் பாசி பயிரும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் பொங்கி வந்த பிறகு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த பொங்கலுக்கு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பொங்கலுக்கு சாம்பார் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் பாசிப்பயிறு, 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு. இது 2த்தையும் சேர்த்துட்டு அடுத்ததாக இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்தாச்சு. அடுத்ததாக
ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, குட்டியாக ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு அரை கேரட் மட்டும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த துவரம்பருப்பு பாசிப்பயிர் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படியும் இதில் மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு 4 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாசிப்பயிறு துவரம்பருப்புலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இந்த சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பார் அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி வானலி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலி நல்லா சூடாகட்டும். இந்த வானலி நல்லா சூடான பிறகு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வெறுமனே நெய் கூட சேர்த்து தாளித்து சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இது நம்ம வீட்டிலே காய்ச்சின நெய். இப்போ பனிக்காலன்றதால ரொம்பவே கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த நெய் நல்லா உருகி இந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதே வானிலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ தட்டி வச்சுருக்க அந்த இஞ்சியும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். வதக்கிட்ட பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அந்த மிளகை 1-2 தட்டி வச்சுருக்கேன். இந்த தட்டி வச்சுருக்க மிளகையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நம்ம முழுசாக கூட சேர்த்து பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் 1-2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிளகு சேர்க்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வச்சிடக்கூடாது. அது வந்து அப்படியே கசப்பாக மாற ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்தாச்சு. பாருங்கள், திணை பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தாளிப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கமகமான வாசனையோட சூப்பராக திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிறுதானியங்களும் அப்பப்போ நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும். வெறுமனே அரிசி மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு ரைஸோ இல்லாட்டி பொங்கல் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும். ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட திணை பொங்கல் நல்ல வாசனையோட கமகமான்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம சாம்பார் கொதிச்சுட்டு இருந்தது இல்லையா, அதுக்கும் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திணை பொங்கல் குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்ச நேரம் அப்புறமா அது கெட்டியாயிடும். இப்போ அடுத்ததாக நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அதே வானொலி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்து இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்ட பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்துட்ட பிறகு இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பும் நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஜீரகம் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணும்போது. இப்போ இந்த தாளிப்பை சாம்பார் கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்ல கமகமான்னு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வறுத்து வச்ச இந்த முந்திரியை இந்த பொங்கல் கூட சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பொங்கல் தலன்னு சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தானே பொங்கலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பொங்கல், வடை, சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக சாம்பாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூடவே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கும் போது இதோட வாசனை நல்லா கமகமான்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல், வடை, சாம்பார் 3மே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 3ஓட காம்பினேஷனுமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள். சாம்பார் இந்த பொங்கலுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். உளுந்து மாவு கூட நம்ம முன்னாடி நாளைக்கு கூட அரைச்சி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கெட்டியாக நம்ம அரைச்சிட்டோம்னா அதுவும் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் மட்டும் கலர் வேரியேஷன் ஆகும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்லா எந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல புசுபுசுன்னு கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல எம்மி திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நல்ல ஒரு அல்டிமேட்டான சாம்பார், இது கூட மெதுவடை, இது 3த்தையும் சேர்த்து சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிப்பியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.